ஸோ இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது வேற மாதிரி இருக்குல்ல, இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்துடும். அவங்களோட கமிட்மெண்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல அப்படி இருக்கான்னு அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆனால் அந்த பணத்தை ஹவு கேன் மேக் மணி, அந்த பணத்தை அதை உருவாக்கும் முறையை பற்றி, அதை எப்படி மேக் பண்றது, உருவாக்குறது முறையை பற்றி நாம முறையா நேரம் ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது இல்லை, கத்துக்கிறது இல்லை. மாறா we will expect to more earning to more money. ஓகே, அதிக பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறோம். அதற்காக நம்ம என்ன பண்றோம், சில தவறான பாதை, ராங் பாத், அதாவது விழிகளை ஹேண்டில் பண்றது, கொஞ்சம் தப்பான வழிகளை ட்ரை பண்றது. அதாவது கவர்மெண்ட் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி வழிகள்லாம் ட்ரை பண்றது. அதாவது அதிகம் லாபம்ன்ற ஒரே காரணத்துக்காக அதை நோக்கி நீங்க அழைத்து செல்லப்படுவீர்கள். இது ஒவ்வொரு இதுக்கும் மாறுபடும். ஆனா இந்த இதுல இது ஒரு வணிக யுக்தி கூட. ஆனா அவங்களுக்கு நீங்க ஏமாந்தாதான் அவங்களுக்கு காசு. ஸோ ஒன் ஆஃப் இது என்னது, வணிக யுக்தி தான். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பிம்பம் போன்றுதான் இருக்கும். அதாவது நாம் பணம் ஈட்டும் நோக்கம், பணம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்தோடு தான் போயிருப்பீங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் அதிகமா பணம் கிடைக்கும்ன்ற தாட்ல தான் போயிருப்போம். அங்க போனதுக்கு அப்புறம் பிம்பம்னு பார்த்தோம்ல, போலி ஆக்சுவலா இந்த காணொலியில் இருந்துச்சு. மரா நம்ம பணத்தை தான் அதிகமா இழந்திருப்பீங்க. ரிசல்ட் என்ன, இந்த ஆய்வறிக்கை சொல்லிச்சுல, அதிகப்படியா நம்ம இங்க பணம் இழந்தது தான் அதிகம்ன்றது. அதுதான் அங்க போய் பணத்தை லூஸ் தான் பண்ணியிருப்போம். சரியான இடத்தில் நீங்க இது போன்ற இடங்களிலும் சரியான இடத்துல இல்ல இது போன்ற இடங்கள்ல தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அங்க இருந்து எக்ஸிட் ஆகணும், வெளியேறல அப்படின்னா. சரியான இடத்தில் நீங்கள் வெளியேறவில்லை என்றால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க என்ன நடக்கும் தெரியுமா, விட்டதை பிடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிடலாம் என்றது. இதுதான் என்னது ஆக்சுவலா மைண்டு. நம்ம மைண்டு சொல்லும், ஐயோ கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, இது கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலான்றத சொல்லும். ஆனா நீங்க அங்க சரியான டைம்ல எக்ஸிட் ஆகல அப்படின்னா அங்க என்ன நடக்கும்னா, நீங்க இப்போ இருக்க எக்கனாமிக் லெவலை விட, பொருளாதார ரீதியா நீங்க இப்போ இருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மிக மோசமான நிலைக்கு செல்ல வேண்டியிருக்கும். சரி, இந்த மோசமான நிலைனா இப்போ இருக்க எக்கனாமியோட நீங்க அதுல கொஞ்சம் அதிகமா லாஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்தங்கி போயிடுங்க. அங்கிருந்து நீங்க இருந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா, ஏன்னா அந்த மணி மேக் பண்ணது எப்படி, ஹார்ட் மணி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம்.
மீண்டும் நீங்க வளர்ச்சி அடைய அதிக நேரம் எடுக்கும். ஏன்னா நீங்க மறுபடியும் இப்போ இங்க டொக்கமைனா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை ஏர்னிங்ஸான்றதை பார்க்கணும். அந்த மணியை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ மீண்டும் நீங்க ஒன்றை முயற்சி செய்ய முடியாம போயிடும். மறுபடியும் நீங்க ரிஸ்க் எடுக்கணும், எதையாவது போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே இங்க உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்ன்றது விட பண்ணலாமா வேண்டாமான்ற மைண்ட் செட் வந்துடும். அப்போ அப்படி மைண்ட் செட்ல போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அது கொஞ்சம் ஜெனுனாவே இருக்கும். நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நல்லா ப்ராஃபிட் கூட எடுத்துக்க முடியும். ஆனா இங்க சந்தேகத்துல பாதி இன்வெஸ்ட் பண்ணி சில இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம லாஸ் ஆன பிசினஸ் இருக்கு. அப்போ கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணாம லூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான், போய் அதை ஃபர்ஸ்ட் காசு கொடுத்து படிங்க. ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டான்றது கற்றுட்டு படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து கரெக்டா லேர்ன் பண்ணிக்கணும். கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் காரணமாக இருக்கும். ஓகேங்களா? எனவே பணத்தை சம்பாதிக்கும் முன்பு அதை உருவாக்கும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நம்ம டாபிக். How can money? You will before learn this. நீங்க எந்த ஃபீல்ட்ல அதை மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டை பத்தி கற்றுக்குங்க. அது ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, வேற அதர் ஃபோன்ஸ் இருந்தாலும் சரி. இங்க வந்து இங்கன்னு இல்லை, இது ஒரு சின்ன ஒரு லைன் தான். இது வேற இடத்துல பார்ப்போம். ஹடில் சொல்லுவோம். ஹடில்ஸ் இருக்க தான் செய்யும். லைஃப்லயும் சரி எல்லா இடத்துலையும் இந்த ஹடில் இருக்க தான் செய்யும். நீங்க ஓவர் கம் பண்ணாதான் அடுத்தது. இது வந்து இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட். ஆக்சுவலா இது வந்து ரியல். நீங்க போற இடத்துல சின்ன சின்ன இந்த ஹடில்ஸ் இருக்கும். அதை ஓவர் கம் போகணும், போய் தான் ஆகணும். ஆக்சுவலா அப்பதான் நெக்ஸ்ட் லெவல் நீங்க போக முடியும். இப்போது இந்த மணின்றது இருக்குல்ல, இந்த பணம்ன்றது வந்து இங்க யாரு வேணா, யாராலையும், உங்களால இல்ல, எல்லாராலையும் உருவாக்க முடியும். ஆனா உருவாக்கவும் சம்பாதிக்கவும் முடியும். என்ன பண்ணும்? முறையாக அதை பண்ணணும் அப்படின்னா முறையாகவும் ஒழுக்கமாகவும் சரியான சில வழிமுறைகளையும் கற்றுக்கொண்டவர்களால். அதாவது யாராலெல்லாம் முடியும் உருவாக்கவும் சம்பாதிக்கவும் முடியும் என்றால் முறையாக ஒழுக்கமாகவும் சரியான சில வழிமுறைகளை அதை பண்றதுக்கெல்லாம் சரிமுறையாக கற்றுக்கொண்டவர்களால் மட்டுமே மீண்டும் மீண்டும் கற்றுக்கொண்டவர்கிட்டையும் மற்றும் மறுபடியும் என்ன பண்றாங்க, ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களால மட்டும்தான் இங்க வந்து மேக் பண்ண முடியும். ஸோ மணி மேக் பண்றதுன்றத ஹவ் கேன் மணின்றதை விட அதை கத்துக்குங்க. அதை கத்துக்கிட்டு நம்ம இப்போ இங்க எப்படி அதை மேக் பண்ண முடியும், யாரெல்லாம் மேக் பண்றாங்கன்றத பார்த்தோம். கரெக்டுங்களா? இதை மேக் பண்றதுக்கு மணின்றதை ஒன்று உருவாக்குறதுக்கு கண்டிப்பா நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஆனா இங்க பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றவங்க, அவங்க ஃபோக்கஸோட ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு குறிக்கோளோட
அந்த அவங்களுக்கான வழிமுறை, அதுக்கான கடமை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, சரியான சில டிசிப்ளினாகவும் ஒழுக்கமான சரியான வழிமுறைகளையும், ஸோ குறிக்கோளோட ஃபோக்கஸோட இருப்பவங்களையும் தான் இங்கே மணின்றதை மேக் பண்ண முடியும். இல்லாமல் நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்லேயோ இல்லை ஈஸியாக மேக் பண்ணிடலான்னு பார்த்தோம்ல, ஸோ அப்படி மேக் பண்ணுறதுன்றதுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? நீங்கள் அப்படி மேக் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய இருக்க வாய்ப்பு என்ன பண்ணிட்டு தான் இருக்கீங்க, மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இங்கே மாறாக நீங்கள் இங்கே நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். பட்டு மேக் பண்ணணும்னா அதை இம்ப்ளிமெண்டேஷன் செயல்முறைப்படுத்தினா மட்டும்தான் அவங்களால மேக் பண்ண முடியும். ஒன்று, இதை வந்து நீங்கள் வந்து உங்களை மணின்றதை மேக் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களோட நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் உழைக்கணும், உங்களோட நாலேஜ் அறிவை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் டிசிப்ளினாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், சில ரோட் மேப்ஸ் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். சம்டைம் வந்து அது நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை இது பண்ணிவிட்டு அகைன் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும். ஸோ இவங்களால மட்டும்தான் நீங்கள் மணி மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.